அளவுக்கு வந்து அதனால தான் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றோமா? சந்தேகமே கிடையாது. அதான் அது ரெண்டாவது குமரகுருபரருக்கு வந்து இந்த நாக்கில் வேளாறு எழுதுறாரு. கந்தர்கலி வெண்பா எவ்வளோ அருமையான ஒரு சமாச்சாரம் தெரியுமா? அதாவது நான் சொல்லுவேங்க, அதாவது இப்போ திருக்குறள் நம்ம எல்லாம் படிக்கிறோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, ஔவை எழுதிய ஆத்திச்சொடியும் மூதுரையும், இதெல்லாம் யார் எழுதணும்னு நினைக்கிறீங்க? முருகன் தனக்காக எழுதக்குள்ள தனக்காக படைக்கப்பட்ட ஜீவராசிகள் தான் ஔவையாரும் திருவள்ளுவரும். உலக புதுமுறை தந்த வான் புகழ் தந்த திருவள்ளுவரை தந்தது முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் எதில் தான் அது எப்படி 4 வரில் சொன்னவன் மண்டலையாரில், 1 வரில் 2 வரில் சொன்னவன் மண்டலையாரில், 1 வரில் சொல்கிறான் அப்போயாவது ஏறுதான்னு பார்க்கலாம். மதியாதார் தலைவாசல் மிதியாதே, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு முருகப்பெருமான் சொன்னது தான். அது ஔவை பாட்டி மூலமாக. மூதுரையை மாத்திச்சுடியும் ஔவை பாட்டி முருகன் மூலமாக தந்தது தான். முருகப்பெருமான் படைத்த ஜீவராசிகள் தான் தன் தமிழுக்காக, தன் தமிழ் தொண்டிற்காக இவர்களை எல்லாம் படைத்தார்கள் ஆக்சுவலாக. அதனால தான் இன்றைக்கி கந்தரகாரம், நான் ஏன் சொல்கிறேன்னா, கந்தரகாரம் பாடப்பட பல்லு உடையும், அப்படியே பல்லு உடையும், அவ்வளோ டஃப் அது. கந்தரகாரம், கந்தரனுபதி, சண்முக கவசம், ஐயோயோ பா என்ன வைப்ரேஷன் அது. இந்த தமிழ் நூல்கள் எல்லாமே. அதனால தான் ஏன் தமிழ் கடவுளை கொண்டாடுறோன்னா, இந்த அத்தனை தமிழ் நூல்களும், இந்த தேவாரமாக இருக்கட்டும், இந்த திருவாசகமாக இருக்கட்டும், இந்த அனைத்து தமிழர்களுமே 63 நாயன்மார்களும் இந்த 4வரும் இருக்காங்க பார்த்தீங்களா, எண்ணி 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 நம்மளுடைய சைவ சமயத்தை தலை சிறந்து நிறுத்தி. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம்பெருமானுக்கு 4000 திவ்ய பிரபந்தம். தமிழெல்லாம் யாரும் வளர்க்கலைங்க. தமிழை வளர்த்ததே முருகன் தான். முருகன் தனக்காக தான் தமிழை படைச்சதே. தன்னுடைய மாமனுக்கு திவ்ய பிரபந்தையும், தன்னுடைய தந்தையாருக்கு தேவாரம் திருவாசகத்தையும் தனக்காக உள்வாங்கி கொண்டது தான் கந்தர் சஷ்டி கவசமும் கந்தர் அனுபூதியும். எல்லாத்தையும் தமிழ்னாலே முருகன் தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு. யாரை சொல்கிறான்னு நினைக்கிறீங்க? திருவள்ளுவர். முருகப்பெருமானுங்க. ஆதி பகவன் சிவபெருமானின் நெட்டுக்கிள்ளு உதித்த சரவணன். அகர முதல அகர உகர மகாரம். இந்த சவுண்டே பாருங்க, அதுலேயே தெரிஞ்சிடும் முருகன் தான் அதை வந்து சொன்னதுன்னு. முருகப்பெருமான் சொல்லித்தான் வான் புகழ் தந்த திருவள்ளுவர் நமக்கு கொடுத்த திருக்குறள். 2 அடியில் அவ்வளோ விஷயம் சொல்கிறாரு முருகன். அதுதான் விஷயம். இத்தனை தமிழ் நூல்கள் உங்களுக்கு என்னங்க குறைச்சல் இல்லை கும்பிடுறதுக்கு? நான் கேட்குறேன், சொல்லுங்கள். வாழ்க்கையில் இதை விட நமக்கு என்ன வேலை? ஆரியார் சாமிகள் சொன்னார், இறை தேடுவதோடு இறையையும் தேடு அப்படின்னாரு. இறை தேடுவதோடு இறையையும் தேட சொன்னது என்ன அர்த்தம்? சாப்பாட்டுக்கு ஓடுறல, இங்கே என்ன நல்லாயிருக்கும் ரெஸ்டாரண்ட்டில், அங்கே என்ன நல்லா ரெஸ்டாரண்ட்டில் ஓடுறோம்லாம் நம்ம. அந்த மாதிரி ஏன் கோயிலுக்கு போக மாட்டேங்க? ஏன் கடவுளை தேட மாட்டேங்க? சொல்லுவாங்க, அகம் பிரம்மாஸ்மி, மனமே கோயில், கோயில் மனம் ஒரு ஆலயம், இதெல்லாம் சொல்கிறோம். கோயிலுக்கு போகிறது எதனால் தெரியுமாங்க? ஏன் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம்? குழந்தைங்களை ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம்? ஏன் நம்ம வீட்லேயே குழந்தைங்க படிக்காதா? இல்லை நம்மளால் சொல்லித்தர முடியாதா? ஒரு டிசிப்ளின். கோவிலுக்கு போகிறது என்பது உன்னுடைய நிம்மதி. இறைவன் இருக்கும் இடத்தை நீ போய் சேர்ந்து கும்பிட வேண்டும். இறைவன் அதுக்கு தான் பிரம்மோற்சவம்னு ஒன்று உருவாக்கி வருடத்தில் 10 நாட்கள் இறைவன் உன்னை காண வருகிறார். 10 நாட்கள் வர்றாரு பார்த்தீங்களா, உற்சவமூர்த்தி வெளியே வந்து கொடுக்குறாரு பார்த்தீங்களா. மீதிய 355 நாளும் நீ போய் தான் கடவுளை பார்க்கணும். உனக்கு ஒன்றா நீ தானே வரணும். கடவுள் இன்னும் தேடி வருவாரா? நான் இங்கே உட்காந்துருக்கேன், மூட்டு வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன், நீ என்னை வந்து பாருங்க சொல்ல முடியுமா நம்ம? நீ போய் இறைவனை பார்க்கணும். உனக்கு எதான் தேவைன்னா நீ தான் போகணும் கடவுள்கிட்ட. ஏதாவது இதை பாணியாக நில்லுங்க, தப்பே கிடையாது. நான் என்று மகந்தை நீக்கி நான் ஒன்றுமே இல்லைங்க. முன்னாடி இன்றைக்கி பேசும்போது சொன்னோம், சபரிமலையில் ஏன் முகத்தில் சாயம் பூசிக்கிறோம் நம்ம சொல்லும்போது சொன்னோமே, அது என்ன அர்த்தம்? எப்பேற்பட்ட முருகன் முன்னாடி நீங்கள் அழகா? அழகன் என்றால் முருகனாலே அழகு. அந்த முருகன் முன்னாடி போய் நீ என்ன நிராயுதமாக நிற்கணும்? முருகா எனக்கு எதுவுமே நீ தான் முருகா, எல்லாம் நீ விட்ட வழி. தமிழ் கடவுளே உன் பாதம் பற்றுகிறது. இன்றைக்கி எத்தனை எனக்கு அதுதாங்க இன்றைக்கி வந்து எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன தருவாங்க. இந்த நியூஸ் 18 சேனல் மூலமாக ஒரு பணிவார்ந்த வேண்டுகோளை வைக்கிறேங்க நம்முடைய தமிழக அரசு. அறநிலைத்துறை இவ்வளோ நல்லது பண்ணுறாங்க, நீங்கள் இது மட்டும் செய்யக்கூடாதுங்க. இயலேசி நாடகம் பண்ணுற மூலமாக தேவார வகுப்பு, திருப்புகழ் வகுப்பு கண்டக்ட் பண்ணி நம்ம பசங்களுக்கு அதை இன்ஜெக்ட் பண்ணுங்க. சைவ சமயத்தை வளர்க்குறது, அது தமிழை வளர்க்குறீங்கல்ல, இப்படியும் தமிழ் வளர்க்கலாமே. இதுவும் ஒரு விதமான இதுங்க. பக்தியோடு சேர்ந்து குழந்தைங்களுக்கு இதை இன்ஜெக்ட் பண்ணும்போது இன்னும் சீக்கிரமாக போய் சேருங்க. கடவுள் பக்தி என்பது ஒரு தனி மனித ஒழுக்கங்க.
எத்தனை வன்முறை குறையும், எத்தனை மோசமான குணங்கள் நம்மை விட்டு போகும். பக்தியை கொடுக்கறதே அதுதாங்க மிகப்பெரிய ஒரு சாதுரியமான விஷயம். அதனால்தான் இறைவன் படைத்தது. ஏன் பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசினா தான் பாசிட்டிவ் வந்து அதை நெகட்டிவ் வந்து பஸ்மம் பண்ணும். ஸோ இப்பேற்பட்ட ஆகச்சிறந்த நூல்கள், சைவ சமய நூல்கள் நம்மில் தோன்றிருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தான். இப்போ காட்சிகளில் பார்க்கிறோம், சூரனை வதம் செய்யறதுக்காக சஷ்டி மண்டபத்திலிருந்து அன்னை கொடுத்த வேலோடு முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் அந்த பகுதியில் வந்து எழுந்தருள் இருக்கிறார். லட்சக்கணக்கான பக்தர்கள் அரோகரா அரோகரா அப்படிங்கிற முழக்கத்தோட அந்த முழக்கம் விண்ணதிர காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது பக்தர்கள் எந்த அளவுக்கு முருகன் வந்து ஆட்கொள்கிறார், ஆட்கொள்றது தானே, அதுதானே இன்னினுடைய முக்கியமான சாராம்சம், கான்செப்டே அதுதான். அப்படி பக்தர்கள் எப்படி வந்து முருகன் ஆட்கொள்றார் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு நாக்கில் வந்து குமரகுருபரருக்கு எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முத்தை திரு அந்த பதி தான் போய் வந்து மேலேந்து குதிச்சிடலாம், ஒரு முக்திக்கு போகலான்னு நினைக்கிற ஒருத்தரை தடுத்து நிறுத்தி இதை நீ படி, இதான் அந்த பதி அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குற அந்த ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு எப்பேற்பட்ட ஒரு தமிழனுடைய ஆழமான கருத்துக்களை நமக்கு வந்து உணர்த்துறதா இருக்குன்னு பார்க்குறீங்க. அதுதான் இல்லறத்தில் இருந்த அருணகிரிநாதரை அட பாவி இதில் போய் உட்காந்து உழன்றிருக்கேடா, இதோட ஒரு பெரிய ட்ரக் எக்ஸஸியை நான் காட்டுறேன் வாடான்னு முருகப்பெருமான் காட்டினது தான் அருணகிரிநாதருக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் கொடுத்து அந்த முத்தை திருப்பத்தி திரு வந்து திருவண்ணாமலையில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்த அந்த திருப்புகள் தான் இன்றைக்கி முத்தை திருப்பதி நம்ம பாடுறோம். அதில் ஒரு இடம் வரும் பாருங்க, லாஸ்ட்டில், அதாவது அவருடைய திருப்புகள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெருமாளைன்னு ஏந்திரமா சரணடைகிறாரு. இந்த திருப்புகள்லேயே பார்த்தீங்கன்னா சில கன்ஃப்ளிக்டான திருப்புகள்லாம் இருக்குது, அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம். பாசிட்டிவிட்டி ஒன்லி கிரியேட் பண்ணுற திருப்புகள் வந்து எப்படிலாம் வந்து ஒவ்வொரு படை வீட்லேயும் வந்து முருகப்பெருமானை வந்து அவர் ஆராதிக்கிறாரு, அந்த படை வீடு எப்படி அவர் கனெக்ட் பண்ணுறார். இப்போ திருச்செந்தூர்லேயே நான் விரல்மாறணிந்துன்னு ஒரு திருப்புகள் இருக்குது. அந்த திருப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி முருகன் ஒவ்வொரு விரல்லையும் அந்த ஒவ்வொரு விரல்லையும் செய்கிற ஜாலங்கள் எந்த மாதிரி அந்த கடல் அலைக்கு நடுவில் இருந்துட்டு எப்பேற்பட்ட ஒரு பஞ்சபூதத்தை அவர் வந்து ஆட்கொள்கிறாரு. எப்பேற்பட்ட இந்த கௌமாரத்தை சொல்றப்பட்டிருக்கு. என்னென்னா கௌமாரம்ன்றதாங்க முருக வழிபாடுடைய ஒரு ஆத்தென்டிகேஷன் நூல். அதில் சொல்கிறாரு, தேவர்கள் வந்து கதறும் பொழுது முருகன் வந்து தேவர்கிட்ட சொல்கிறாங்களாம், நீங்கள் வந்து எப்போவுமே தப்பு பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பின்னாடி ரியலைஸ் பண்ணுவீங்க, நீங்கள் ஏன் தப்பு பண்ணுறீங்க, தப்பு ஏன் செய்கிறீங்க, உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சு ஒரு செய்த தவறுக்கு தெரியாமல் செய்த தவறுக்கு ஒரு வாட்டி தான் மன்னிப்பு, செஞ்சு கொண்டே இருக்கும் தவறுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது. அப்போ அதற்கு உண்டான கர்ம வினைகளை, அதனால தான் நம்ம எப்போவுமே நான் சொல்லுவேன், நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறேன், என் பிரச்சனை நாளைக்கே சரியாகணும், சரி ஆகாது. உன்னுடைய கர்ம வினையை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும். என்ன கோயிலுக்கு போய் வழிபடுறதுனால த ஃபோர்ஸ் ஆஃப் கர்மா, த ஃபோர்ஸ் ஆஃப் இம்பேக்ட் ஆஃப் கர்மா, அந்த கர்ம வினையுடைய தாக்கம் கம்மியாக. இப்போ சொல்கிறாங்க, குரு பகவானை போல் ஒரு சுபகிரகம் உலகத்திலே கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த குரு நினைச்சாருன்னா நான் நடுத்தரு கொண்டு வந்துடுவார் தெரியுமா. அப்பேர் சுபகிரகம் தான். அதே மாதிரி சனி பகவான் யார், சனி பகவான் அசுப கிரகம்னு சொல்லுவாங்க. சனி கொடுக்க எவர் தடுப்பா, சனி பகவான் உங்களை தூக்கி வைக்கணும்னு வச்சாருன்னா எங்கேயோ வச்சிருவார். அதுதான் பொங்கு சனின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது என்ன, அது எப்படி உருவானது, எப்படி நம்மளுடைய ஜனன காலம். பிரம்மா எப்பவுமே ஒன்று தெரியுமா, கண்ணை முடிந்தான் எழுதுவார் விதியை. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை அதுதான். ஏன்னா அந்த பத்மதலத்திலிருந்து எடுக்கிறார்ல, நம்முடைய பிறப்பு பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கா, பிரம்மதேவர் எழுதுவாராம் நம்மளுடைய விதியை கண்ணை முடின்னு. பிறப்புலேருந்து நீ எப்படி அதான் சொல்லுவாங்க, ஒன்ஸ் யூ பார்ன் ஆன் த சேம் மூமெண்ட் த டிபார்ச்சர் டேட் ஃபிக்ஸ்னு. நீ பிறந்த அன்றைக்கே உன்னுடைய மரணிக்கும் காலமும் சேர்த்து தான் எழுதப்பட்டிருக்கு. அப்போது கண்ணை திறந்து பார்ப்பாராம், ஐயோ அந்த குழந்தைக்கு நான் இப்படி அல்பாசாக விதியை எழுதிட்டேன்னு ஃபீல் பண்ணுவாராம். ஸோ அது மாதிரி எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இடைப்பட்ட காலத்தில் நாம் வாழும் இந்த கர்ம வினைகளை நாம் அனுபவித்து தீர்த்தான் ஆக வேண்டும். அதனால்தான் குரு பகவான் வந்து நம்மளை இந்த வக்ர நிவர்த்தின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட பாருங்கள், குரு பேர்ந்திருக்காரு இப்போ வக்ரமாக. அப்போது யாருக்கெல்லாம் குரு சரியாக இல்லையோ திருச்செந்தூர் போய் வழிபடுங்கள். ஏனென்றால் குரு வடிவாக திருச்செந்தூரிலே குரு பரிகார ஸ்தலமாக திருச்செந்தூர் இன்றும் திகழ்கிறது. தயவு செஞ்சு பக்தர்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. தட்சிணாமூர்த்தி வேற,
குரு பகவான் வேற. தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவபெருமானுடைய 64 முகூர்த்தங்களில் ஒன்றான சனந்த சனகாதி முனிவர்களோடு தட்சிணாமூர்த்தி தவம் இருக்கும் இடம். அது ஞான ஸ்வரூபனாக சிவபெருமான் நமக்கெல்லாம் காட்சி அளிக்கிறார். அவருடைய ஒரு முகூர்த்தம் தட்சிணாமூர்த்தி. திருப்பி தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் குழப்பிக்கிறாங்க. குரு பகவான் இருக்கிறது வந்து நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் தேவானாஞ்ச ரிஷினாஞ்ச குருகாஞ்சன சன்னிபம் புத்தி வியூதம் திருலோகேஷம் தன்னமாமி பிரகஸ்பதியும் என்று